மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகத்தில் இரண்டாம் கட்ட பரப்புரையாக இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அது குறித்தும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் தங்கபால் அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். குறிப்பா தேர்தல் கடைசி நாட்கள் இரண்டாம் கட்ட பரப்புரை வராங்க. காங்கிரசினுடைய 28 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எப்படிங்க சார்? தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று காலை தமிழகம் வந்துள்ளார். குளித்துறையில் காலை 10 மணிக்கு தன்னுடைய முதல் கூட்டத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது கூட்டம் நாங்குநேரியில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடுகிற எங்களுடைய 234 வேட்பாளரை ஆதரித்தும் செல்லும் இடங்களில் நம்முடைய கூட்டணி தோழர்களை வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் செய்கிறார். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்கள் கூட்டணி வெற்றிக்காக அவருடைய வருகை தமிழகத்தில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பொதுமக்களும் அவருடைய உரையை கேட்டு அதன் அடிப்படையில் தமிழகத்தில் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கியிருக்கிற தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாகவும் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றி பெறுவோம். குறிப்பா என்ன நினைச்சாங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்லாம் கூட எதிர்பார்த்தாங்க. ஆனா அது இந்த தேர்தலில் நடக்கல. இதை எதிர்க்கட்சிகள் பலவாறு திருச்சி சொல்றாங்க. அந்த மாதிரியான சந்தேகத்திற்கு நம்ம உள்ளாகணுமா? அதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஒன்னா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளாதது? தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலினையும் பிரித்து பார்க்க முடியாது. தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தலின் போது கோயம்புத்தூர் வந்தபோது ஒரே இடத்தில் அவர்களை பேச வைத்தோம். அப்பொழுது 2 தலைவர்களும் பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்தினோம். இந்த முறை தலைவர் ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவருடைய பயணங்கள் ஏற்கனவே இறுதியாக்கப்பட்டு அந்த பயணத்தோடு இணைப்பதற்கு சிறிது வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற காரணத்தால் தனித்தனியாக பேசுகிறார்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் 20-25 ஆண்டுகளாக நட்போடு இருக்கிற கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி. எங்களில் எந்த பேதமும் கிடையாது. எந்த தலைவர் எந்த கூட்டத்தில் பேசினாலும் எங்களுடைய கூட்டணிக்காக தான் பேசுகிறோம். ஆகவே இதை எதிர்க்கட்சிகள் இட்டுக்கட்டி பேசுவதை எந்த பொருளும் இல்லை என்பதை நான் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் கூட்டணியின் தலைவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம். இதில் எல்லா எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் பாடுபடுகிறோம். எங்களுடைய கூட்டணி மகத்தான கூட்டணி, வெற்றி கூட்டணி. உறுதியாக மாபெரும் வெற்றியை பெறுவோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி, ஒரு பக்கம் நாம் தமிழர் தனிச்சு நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜய் வேற எல்லா பக்கங்களும் வாகன பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்காரு. இந்த விஜய் அவருடைய வருகை உங்களை மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு பாதிப்பு இருக்கும், வாக்குகளை சிதறடிப்பாரு, ஒரு தொங்கு சட்டசபை மாதிரியான சூழலை உருவாக்கிடுவாரு அப்படின்லாம் கூட பேசுறாங்க. அதை அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கா விஜயோட வருகை? தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி 1, அடுத்து அதிமுக பிஜேபி கூட்டணி 2. இந்த 2 கூட்டணி இடையிலே தான் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் எங்களுடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக மாற்றியிருக்கிறார். தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை உயர்த்தி பிடித்திருக்கிற உன்னதமான தலைவராக விளங்குகிறார். மக்களின் பேராதரவை பெறுகிறார். இந்த ஆட்சியின் சாதனைகள் பேசப்படுகிறது. இந்தியாவில் பின்தங்கியிருந்த மாநிலத்தை அவர் பொறுப்பேற்ற பிறகு 5 ஆண்டுகளில் முதன்மை மாநிலம் மாற்றியிருக்கிறார். எல்லா துறைகளிலும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் முன்னிலை வகிக்கிறது. இவைகளெல்லாம் சாட்சியங்களாக இருக்கிறது, இதெல்லாம் ஆதாரங்களாக இருக்கிறது. மத்திய அரசே இந்த ஆதாரங்களை வெளியிடுகிறது. ஆகவே நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி என்பது மக்களால் வழங்கப்படுகிற வெற்றியாக இருக்கும்.
சார் அதான் சார், இப்போ தூத்துக்குடி கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்திருந்தாங்க. ஒரு பெருங்கூட்டம் இருந்ததை எல்லாருமே ஊடகங்கள் வழியாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான நியூ ஓட்டர்ஸ் நிறைய அவங்களுக்கு போயிடுவாங்க, அதனால வாக்குகள் சிதறிடும் இந்த தடவை அப்படின்லாம் கூட பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்க சார்? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு உங்கள் கூட்டணியை சார்ந்த துரை வைகோ உள்ளிட்டவர்களே அவர் ஒரு 15-20% வாக்குகளை வாங்கிடுவாருன்னெலாம் பேசுகிறாங்க. அவர் அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு வராங்க சார். தம்பி விஜய் அவர்கள் சிறந்த நடிகர், மக்களுக்கு பரிச்சயமானவர். அவரை பார்க்க கூட்டம் கூடுவது இயல்புதான். அது வாக்குகளாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணி 26 கட்சிகளை கொண்ட மாபெரும் கூட்டணியை இப்பொழுது நம்முடைய முதல்வர் அமைத்திருக்கிறார். இந்த கூட்டணிக்கு இணையாக எதிர்க்கட்சிகளில் கூட்டணி இல்லை என்பது நிதர்சனம். எங்கள் கூட்டணியின் உறுப்பினர்களே 3 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒன்று, தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் பயனாளிகள் 2 கோடி பேர் இருக்காங்க. இவர்கள் இந்த 2 ஏரியாவே எங்களுக்கு போதும், வாக்களித்தா போதும். ஆகவே இந்த மக்கள் நன்றியோடு இருக்கிறார்கள், வாக்களிப்பால் நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் களத்தில் இந்த கூட்டணி எங்கள் கூட்டணிக்கு இணையாக ஒரு கூட்டணி இல்லை என்பதுதான் யதார்த்தம். ஆகவே தேர்தலில் மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம். இந்த தேர்தலில் நிச்சயமாக முதல்வர் செய்த திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகள் வாக்களித்தாலே வெற்றி பெறுவதற்கான சூழல் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது. எனவே மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.